சன் பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்ட படைப்பாக உருவாக்கியுள்ள படம்தான் கூலி. இப்படத்தின் பட்ஜெட் மட்டும் சுமார் 350 கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படத்தில் நடித்த நடிகர்களின் சம்பளம் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். இந்த படத்தில் சைமன் என்கின்ற கேரக்டரில் நடித்துள்ள தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு ரூபாய் 20 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு இருக்கிறது. இதில் சில நிமிட கேமியோ ரோலில் தாகா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக நடிகர் அமீர்கான் சம்பளம் வாங்காமல் நடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரஜினிக்காக இப்படத்தில் நடித்ததாக அமீர்கானே ஆடியோ லான்ச்சில் கூறியிருக்கிறார். இதில் காலிசா என்ற கேரக்டரில் நடித்துள்ள தெலுங்கு நடிகரான உபேந்திராவுக்கு ரூபாய் 5 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு உள்ளதாம். இப்படத்தில் தயாள் என்கின்ற கேரக்டரில் நடித்திருக்கும் மலையாள நடிகர் சௌபின் சாகிருக்கு ரூபாய் 1 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நண்பனாக நடித்துள்ள நடிகர் சத்யராஜுக்கு ரூபாய் 3 கோடி வரை சம்பளம் வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படத்திற்கு இசையமைத்துள்ள அனிருத்திற்கு ரூபாய் 15 கோடி சம்பளம் வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு ரூபாய் 50 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு இருக்கிறதாம். இது தவிர கூலி படத்தில் மோனிகா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டுள்ள நடிகை பூஜா ஹெட்டேவுக்கு மட்டும் ரூபாய் 2 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம். மேலும் கூலி படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ரூபாய் 150 கோடி சம்பளம் மட்டுமின்றி படத்தின் லாபத்திலிருந்து பங்கும் பெற இருக்கிறாராம். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.